ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களை சென்னையில் அவர்களை சந்திக்க நான் சென்றிருந்த போது ஐயா அவர்கள் என்னிடத்தில் வைவர்காடில் நடத்துகின்ற இளைஞர் காங்கிரஸ் பயிற்சி முகாமுக்கு உங்களுடைய தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்னை மருதம் சந்திரசேகர் அவர்களை அழைத்தீரா என்று கேட்டார்கள். ஐயா, நான் அழைத்தேன். அந்த தேதியில் அவர்கள் டெல்லிக்கு செல்வதாகவும், ஆகவே நான் வர இயலாது, நீங்கள் பயிற்சி முகாம் நடத்துங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னேன். ஆனால் தலைவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தலைவரிடத்தில் நான் அன்னை மருதம் சந்திரசேகர் அவர்களை அழைக்கவில்லை என்றும் என் மீது புகார் கூறியிருக்கிறார்கள். அதனால் கோபமடைந்த ஐயா மூப்பனார் அவர்கள் என்னை கன்னத்தில் அரைத்து விட்டார். நான் கதிகலங்கி நின்று கண்ணீரோடு வெளியே வந்து நின்று கொண்டிருந்த போது சற்று நேரத்தில் ராஜேந்திரன் அவர்கள் ஐயா உன்னை அழைக்கிறார் என்று உள்ளே அழைத்தார்கள். நான் சென்று ஐயாவோடு நின்றபோது, ஏன் நான் அடித்து விட்டேன் என்ற கோபமா என்று கேட்டார்கள். ஐயா, அதெல்லாம் இல்லை, நீங்கள் அடிப்பதற்கு உரிமை உண்டு என்று நான் சொன்னேன். சரி, ஏன் நீ அந்த அம்மையார் அவர்களை அழைக்கவில்லை என்று கேட்டார்கள். ஐயா, நான் அழைத்தேன். வேண்டுமென்றால் நமது வீட்டில் எதிரில் செவற்றில் போஸ்டர் அடித்திருக்கின்றேன், அவர்கள் பெயரும் அதில் போட்டிருக்கின்றேன், முறைப்படி நான் செய்திருக்கின்றேன் ஐயா, என் மீது தவறில்லை என்று சொல்லி ஐயா அவர்கள் அதை பார்த்தார்கள். போஸ்டரை பார்த்துவிட்டு, நீ சரியாக தான் செய்திருக்கிறாய், உன் மீது யாரோ தவறான புகார் என்பது கொடுத்து விட்டார்கள், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், பயிற்சி முகாமை சிறப்பாக நடத்து எனது வாழ்த்துக்கள் என்று சொன்னார்கள் ஐயா மூப்பனார் அவர்கள். ஐயா மூப்பனார் அவரை பொறுத்தவரை மூத்த தலைவர்களை மதிக்க வேண்டும் என்பது மிகவும் கவனமாக இருப்பார்கள். எந்த ஒரு விழா நடந்தாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைக்க வேண்டும் என்பது ஐயா மூப்பருடைய கட்டளை. அதை நாங்கள் சரியான முறையில் கடைபிடித்து செயல்பட்டு வந்திருக்கின்றோம். அந்த பயிற்சி முகாம் சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது. தலைவர் மூப்பனார் அவர்களை பொறுத்தவரை ஒரு நடமாடும் காமராஜர். ஏனென்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற போது எங்களுடைய பள்ளி அருகாமையில் இருக்கின்ற பயணி விடுதியில் காமராஜர் அவர்கள் தங்கியிருந்தார்கள். நானும் என்னோடு படிக்கின்ற மாணவர்களோடு சென்று பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க என்று கோஷமிட்டு குரல் கொடுத்த போது உள்ளே இருந்த காமராஜர்கள் வெளியே வந்து, தம்பிகளா, படிக்கின்ற வயதில் படிக்க வேண்டும், உங்களுக்கு கட்சியெல்லாம் தேவையில்லை, உங்கள் குடும்பத்தை முதலில் காப்பாற்றுங்கள், பிறகு கட்சிக்கு வாருங்கள் என்று சொல்லி எங்கள் அறிவுரை கூறி அனுப்பிய ஒரு ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த பெருந்தலைவர் காமராஜரை தான் நாங்கள் மூப்பனார் மூலமாக பார்க்கின்றோம். அந்த தலைவர் மூப்பனாரோடு நாங்கள் அவருடைய கீழ் பணியாற்றிருக்கின்றோம் என்பது எங்களுக்கெல்லாம் பெரிய பெருமை, எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம். அந்த தெய்வத்தோடு நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நான் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கலைக்கல்லூரியில் நான் மாணவர் தலைவராக தேர்தல் வெற்றி பெற்று பல செயல்பாடுகளை நான் செய்திருக்கின்றேன் அந்த கல்லூரிக்கு. அந்த நேரத்தில்
அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அந்த செய்தி அறிந்து உடனடியாக திருத்தணி நகர் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு என்னுடைய தலைமையில் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு மௌன ஊர்வலம் நடத்தி அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, திருத்தணி நகரிலே மின்சார தட்டுப்பாடு வந்தபோதும் சரி, குடித்தண்ணீர் தட்டுப்பாடு வரும்போதும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக பல போராட்டங்கள் நடத்தி செயல்பட்டிருக்கின்றோம். அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு குரல் கொடுத்து அங்கே போராட்டங்கள் நடத்தி அந்த மக்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கின்றோம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நான் இளைஞர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தபோதும் சரி, இளைஞரணி காங்கிரஸில் மாவட்ட தலைவராக இருந்தபோதும் சரி, ஐயா மூப்பனார் அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை செயல்பட்டிருக்கின்றோம். அவர் கட்டளையை மதித்திருக்கின்றோம். அவர் கீழ்ப்படிந்து நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒப்பற்ற தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள். நாங்கள் ஐயாவை சந்திக்க சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்று காத்திருக்கின்ற போது ஐயா அவர்கள் காரில் இறங்கி அப்படி பார்ப்பார்கள், மேற்பார்வையிடுவார்கள். மேற்பார்வையிடுகிற போது, என்ன வெங்கடேசன், இன்னும் வந்திருக்கீங்க, என்ன விசேஷமா என்று கேட்பார்கள். பெயர் சொல்லி கூப்பிடுகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர், தொண்டனை பற்றி என்ன விஷயம் என்று கேட்கின்ற ஒரு தலைவர் என்றால் அது ஐயா மூப்பனார் அவர்கள். அவரை போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவரை இனி காண்பது அரிது என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.